ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலாடாக்ஸ் யூடியூப் சேனல். கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி டெட் பேப்பர் 2ல் தேர்ச்சி பெற்ற டெட் ஆசிரியர்கள் அனைவரும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வினை எழுதியிருக்கிறோம். இதற்கான ரிசல்ட் எப்போது வரும் என்று மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருந்தோம். நாடாளுமன்ற தேர்தலின் காரணமாக ரிசல்ட் தள்ளி போகாது, நியூ அப்பாயின்மெண்ட் தான் செய்ய இயலாதே தவிர ரிசல்ட் கண்டிப்பாக வந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாம் இருந்தோம். ஆனால் மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை தான் அளித்திருக்கிறார்கள். இந்த பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்விற்கான ரிசல்ட்டை பார்த்துவிட்டு தான் அடுத்ததாக ஜூன் மாதத்தில் வர இருக்கும் இடைநிலை ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்விற்கு தயாராக முடியும் என்ற ஒரு மனநிலையில் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். நிறைய பேர் டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், ரிசல்ட் எப்போது வரும் என்று. நிறைய கோரிக்கைகளும் நமது டெட் ஆசிரியர்கள் அனுப்பியிருந்தார்கள். நீங்கள் ரிசல்ட் எப்போது வரும் என்றாவது எங்களுக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளை அளித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் செய்தித்தாளில் வெளிவந்திருக்கும் தகவல் தான் இது. பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வை எழுதியதற்கான தேர்வு முடிவு எப்போது வரும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த தகவலை நாம் இங்கு முழுமையாக பார்க்கலாம். பட்டதாரி ஆசிரியர் பணி தேர்வு முடிவு ஜூன் மாதம் வெளியாகிறது. பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய ஆசிரியர் பணியில் 2582 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு பிப்ரவரி 4ஆம் தேதி நடைபெற்ற போட்டி எழுத்துத் தேர்வுக்கான முடிவுகள் வரும் ஜூன் மாதம் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் பிற துறை பள்ளிகளில் காலியாக உள்ள 2582 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டி எழுத்துத் தேர்வுக்கு 41,485 பேர் விண்ணப்பித்தனர். இவர்களுக்கான எழுத்துத் தேர்வு 130 மையங்களில் பிப்ரவரி 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. தமிழ் மொழி திறன் அறிவுக்கான 30 கேள்விகள் 50 மதிப்பெண்களுக்கும், முதன்மை பாடத்தில் தமிழ், ஆங்கிலம், கணக்கு, இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், வரலாறு, புவியியல் பாடங்களில் இருந்து 150 கேள்விகள் 150 மதிப்பெண்களுக்கு இடம்பெற்றது. அதைத் தொடர்ந்து தேர்வுக்கான விடை குறிப்புகள் பிப்ரவரி 19ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதன் மீது தேர்வர்கள் பிப்ரவரி 25ஆம் தேதி வரையில் தங்களின் சந்தேகங்களை ஆதாரங்களுடன் தெரிவிக்கவும் வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது தேர்வு எழுதியவர்களின் விடைத்தாள் திருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதைத் தொடர்ந்து தேர்வு முடிவுகள் ஜூன் மாதம் வெளியிடப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்புகள் நடத்தப்பட்டு பணி நியமனத்துக்கு பள்ளி கல்வித்துறைக்கு அளிக்கப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். இவ்வாறாக செய்தித்தாளில் வெளிவந்துள்ளது. ஸோ ரிசல்ட் கண்டிப்பாக ஜூன் மாதம்தான் வெளிவரும் என்று உறுதியான ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ரிசல்ட்டை பார்த்துவிட்டு தான் அடுத்ததாக இடைநிலை ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்விற்கு படிக்க முடியும் என்ற மனநிலையில் இருப்பவர்கள் அனைவருமே உடனடியாக இடைநிலை ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்விற்கும் தயாராவதுதான் சிறப்பானது. இவ்வளவு காலம் இந்த ரிசல்ட் ஆனது தள்ளி போகும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலின் காரணமாகத்தான் நமது UGTRB ரிசல்ட்டை தள்ளி வைத்துள்ளார்களா என்பது தெரியவில்லை. ஆல்ரெடி முழு வீச்சுடன் இந்த இடைநிலை ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்விற்கு படித்து கொண்டிருப்பவர்கள் இந்த UGTRB ரிசல்ட்டை சற்று எதிர்பார்த்திருக்கலாம். அனைவருக்குமே அவர்கள் பதிலினை அளித்துவிட்டார்கள், ஜூன் மாதம்தான் UGTRB ரிசல்ட் வெளிவரும் என்று. ஸோ இனிமே எந்த ஒரு குழப்பமும், ரிசல்ட் எப்போது வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனைவருமே இந்த இடைநிலை ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்விற்கு தயாராவதற்கு இவர்கள் அளித்திருக்கும் இந்த தகவல், அதாவது ரிசல்ட் ஜூன் மாதம்தான் வெளிவரும் என்ற ஒரு தகவல் குழப்பமான மனநிலையில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு சரியான ஒரு நிவர்த்தியாகத்தான் இருக்கிறது. ஸோ எல்லாருமே எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இந்த UGTRB ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இடைநிலை ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வுக்கு தயாராகுங்க. தேங்க்யூ.